நண்பர்கள் வணக்கம். இனிமே இடுப்புல பார்த்தீங்கன்னா, 5 தரமான சினை மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். 5 மாடுகளும் நல்ல பெருங்கூட்டு மாடுகளா ஒரே இடத்துலருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதலாவதா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சியில சுத்த செவலையில நல்ல ஒரு தரமான சினை மாடுங்க. நல்ல முகலட்சணமான மாடுங்க. போடி டைப்பில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லலாம். பல் பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து 3வது ஈத்து மாடுங்க. போட போகிற கன்று 3வது கன்று அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. மாடு நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு. மாட்டோட பால் நரம்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லா தரமாக இருக்குதுங்க. 2வது ஈத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவைத்தன் பார்த்தீங்கன்னா கறந்த மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. ஈத்து மாடுங்களும் பண்ணால் டக்குன்னு பண்ணால் மடி எடுத்துருங்க. நல்ல மடி செட் இருக்குது. கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்துக்கு விற்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாடு அந்த நல்ல தரத்தில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மடி எடுக்குங்க. கறவையும் பார்த்தீங்கன்னா ஒரு கறக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 2வது ஈத்துல ஒரு நாளைக்கு 14-15 லிட்டர் கறவைத்திறன் வேணால் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு 8-7-15 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாடும் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ஜெர்சியில் சுத்த செவலையில் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும், ஒரு போடி டைப் மாடாக ஒரு அழகான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சினை மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 53,000 சொல்லியிருக்காங்க. தேவைக்கு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு HF ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான மாடுங்க. தலையீத்து மாடு. பல்லு 4 பல் தாங்க போட்டிருக்குது. 4 பல்லுக்கு நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க. நல்ல நீட்டு போக்கில் ஒரு எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடுங்க. 4 பல்லு தலையீத்துங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தெளிவான காம்பளத்தில் கண்டிப்பாக கண்ணு போட்ட டைம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்தில் நல்ல ஒரு அதிக கறவைத்தன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. நல்ல ஒரு முகலட்சணமான மாடும் கொடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்தன் பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு 12-13 லிட்டர் வரைக்கும் கறவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு அந்த தரத்தில் அந்த சைஸில் இருக்குதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வரைக்கும் கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்தன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் மண்டமான கறக்கலாங்க. பெரிய வித்தியாசம் பார்த்திங்கன்னா வராதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 வரைக்கும் பார்த்திங்கன்னா கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. ஒரு HF ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரி சட்டியில் நல்ல ஒரு கிராஸ் மாடு, ஒரு பக்காவான மாடாக இருக்கணும். தலையீத்தில் வேணும். கண்டிப்பாக ஒரு 12-13 லிட்டர் கறவைத்தன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 49,000 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவையானதுக்கு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டான கிராஸ் மாடுங்க. பல் பார்த்தீங்கன்னா 2 பல் தான் போட்டிருக்கு. ஒரு ஈத்து மாடு சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. நல்ல மூலச்சனமான கிடையாது. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரேராக இருக்கக்கூடிய கிராஸ் மாடு தாங்க. பல் 2 பல் தலையீத்து 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 15 நாள் ஆகுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கறவை தரணும் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்லா தெளிவான மாடு. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் 2 நேரம் சேர்ந்து ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு அந்த தரத்தில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக பல்லு சிரமம் நல்ல பெருவிட்டான மாடாக வரும். கறவையும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஈத்தில் இதை விட கறவைத்தனம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. இந்த தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 12-13 லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தோன்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபேட் SNF வரணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கிராஸ் மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 54,000 சொல்லியிருக்காங்க. தேவையானவருக்கு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. ஒரு கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும், 2 பல்லில் தலையீத்து மாடாக வேணும், நல்ல பெருவெட்டான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு செவல சட்டையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. நெத்தி வலியில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லலாம். பல்லு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு. ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. போட போகிற கன்று
2வது கன்றுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு 15 நாள் வரைக்கும் வந்தோம்னா டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 15 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடுங்க, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு 12-13 லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கறவைத்திறன் வந்து கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 12-13 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் இந்த ஈத்துலேயே தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக வேணும், செவல சட்டையில் வேணும், 2ஆம் நீத்து மாடாக வேணும், வயலில் குறைஞ்ச 4-5 கறக்கிற மாதிரி வேணும், 12-13 லிட்டர் கறவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் நல்ல குவாலிட்டிங்க, நல்ல தரத்தில் ஒரு ஜெய்ஜான்டிக்கான மாடுங்க, நல்ல ஒரு பெரிய மாடும் கூட, கலர்ஃபுல்லான மாடுங்க. பல் வந்து இப்போனா கடைப்பால் முளைப்பு, ஈத்து 2வது ஈத்து மாடுங்க. தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. மாடு அந்தாலும் நல்லா தரத்தில் இருக்குதுங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க, சுழி சுத்தமான மாடுங்க. மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்லா தெளிவான மாடு, 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டுருங்க. அந்தளவு நல்லா மடி எடுத்துருக்குதான். இன்னும் 10 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்தெல்லாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. 15-16 வரைக்குமே கறந்துருக்குது. இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 15-17 வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 69,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோ எடுக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும், ஜெர்சியில் முகலட்சணத்தில் வேணும், எல்லா பொறுப்புலையும் இருக்கணும் ஒரு மாடு அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த 5 மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.